மாவட்டம் தளவாடி அரசு மருத்துவமனையில் கேம்ப் மருத்துவர்களால் ஆபரேஷன் செய்யப்பட்ட தளவாடியை சேர்ந்த அனுப்பல்லவி என்ற பெண் கைக்குழந்தையுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரின் அலுவலகத்திற்கு வந்து தனக்கு தவறான ஆபரேஷன் செய்து உடல் உறுப்புகளை சேதம் செய்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் நாளையொட்டி மனு வழங்கினார். மனு வழங்கிய அனுப்பல்லவி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாலும் என்னாச்சுன்னு சொல்லாமல் ஏறுங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு இந்த பையனுக்கு 1.5 மாதம் தான் ஆயிடுச்சு. அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எதுவுமே சொல்லிடலாமல் சர்டி வரைக்கும் வரும்போது ஆம்புலன்ஸ் ரிப்பேரும் ஆகிடுச்சாங்க. அந்த ஆம்புலன்ஸ் அங்கேருந்து மறுபடியும் வேறு ஆம்புலன்ஸ் கேட்குனா அதுவும் சரியாக வரலான்ட்டு போட்டுகிட்டே இருந்தாங்களாமா. போட்டுகிட்டே இருந்துச்சாமா. எங்கள் அம்மா அப்போவே கேட்டுகிட்டே இருக்காங்க, சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்கம்மா. பாருமா ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு பேர் என்ன அதை மட்டும் சொல்லு, அவங்க தூக்கிட்டாங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, அதை மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்தால் கோயம்புத்தூரில் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது, போயிடும். ட்ரை பண்ணாலும் போயிடுங்க, அவ்வளோதான். இல்லை உடம்புல எப்படிலாம் போயிட்டு எங்கள் மேலே கேஸ் வந்துடும், அதனால் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாய் மாமா வந்து பேசி சண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கலெக்டர் சார்கிட்ட நியூஸ் போய் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளேயே அட்மிட் பண்ணிட்டாங்க. கலெக்டர் சார் சொல்கிற வரைக்கும் என்னை அட்மிட்டே பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டாங்க. ஆப்ரேஷன் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட நல்லாவே இல்லை. ஈஸி மாதிரி வருது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு 5 வருஷம் தான் கேரண்டியே கொடுத்துருக்காங்க. வெயிட் தூக்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பக்கமும் சுற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என் குழந்தைங்க பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணது தான் கொடுக்க காரணம். அது வரைக்கும் நான் நல்லாவே இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு. இந்த ஆப்ரேஷன் ஆனதுலேருந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறேன். அது ஜிஹெச்ல யாருமே அவ்வளோக்கா பார்க்க மாட்டாங்க, எபிடோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கவர்மெண்ட் போகாமல் ப்ரைவேட் தான் போக வேண்டியது எனக்கு ஹாஸ்பிட்டல். ஒரு டைம் போனாலே 5000 10,000 இன்ஜெக்ஷன் எபிடோஸ். இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை எனக்கு என் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. அவங்களையும் பார்த்துக்கணும். எனக்கு டேப்லெட் செலவே 15 நாளுக்கு ஒரு டைம் 100 ரூபாய்க்கு டேப்லெட் வந்து போடணும். ஒரு நாள் போடலனாலும் அலர்ஜி மாதிரி வருது, இருமல் அதிகமாகுது, ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டேன். மூச்சே விட முடியல சுத்தமாக. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டேன். அதனால எல்லாம் பார்த்து எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு என் லைஃப் லாங் என்ன பண்ணுறேன்னு தெரியல. 5 வருஷம் தான் கேரக்டர்.